ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேன்கேக் பண்ண போகிறேன். இந்த பேன்கேக் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு எடுத்திருக்கேன். சோடா உப்பு தான், பேக்கிங் பவுடர் வேண்டாம், சோடா உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வாசனைக்காக வேண்டி இன்றைக்கி வந்து எக்லெஸ்னால கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாட்டு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். கால் கப்புக்கு கம்மியாக வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ணல. ஸோ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து தவாவில் வந்து சுட்டு எடுத்தால் சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிரும். இது சர்வ் பண்ணதுக்கு நான் ஹனி ஆட் பண்ண போகிறேன். சரி, இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து பேன்கேக் வந்து 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் சின்னதாக அது விரிக்கவே வேண்டாம், லைட்டாக சின்னதாக ஊற்றிட்டு சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு வந்து நான் ஹனி ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே ஸ்லோவாகவே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ நல்லா அந்த கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் மைதா மாவு இல்லை, வீட்டில் கூட பண்ணலாம். சூப்பராக மாற்றி போட்டாச்சு. இந்த கலருக்காக வேண்டி தான் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு கலர் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம்ல, அதுக்கு பதில் நீங்கள் வந்து கூட 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள், நம்ம எல்லா பேன்கேக்கையும் வந்து எடுத்துட்டோம். பாருங்கள், நான் சொன்ன இதில் வந்து எனக்கு 5 பேன்கேக் கிடச்சிருக்கு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹனி ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.